திருப்பாடல்கள் 79ஆம் அதிகாரம். கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா மது வெஞ்சனம் நெருப்பாக எரியுமோ? உம்மை அறியாத வேற்று நாட்டினர் மீது, உமது பெயரை தொழாத அரசர்கள் மீது சினத்தை கொட்டியருளும். ஏனெனில் அவர்கள் யாக்கோபை விழுங்கிவிட்டார்கள், அவரது உறைவிடத்தை பாழாக்கிவிட்டார்கள். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பேரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அவர்களின் கடவுள் எங்கே என்று அண்டை நாட்டினர் ஏன் சொல்ல வேண்டும்? உம்முடைய ஊழியரின் இரத்தத்தை சிந்தியதற்காக நீர் அவர்களை என் கண்ணெதிரே பழி தீர்த்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு திருமன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை புறவலிமை காப்பதாக. ஆண்டவரே, எம் அண்டை நாட்டார் உம்மை பழித்துரைத்த இழிச்சொல்லுக்காக 7 மடங்கு தண்டனை அவர்கள் மடியில் விழச் செய்யும். அப்பொழுது மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆமேன்.